ஹாய் கைஸ், நான் உங்கள் சித்ரா. நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 48 கேட்கலாமா? மதுவும் ராகவனும் தத்தமது அறைக்குள் நுழைந்து கொண்டனர். இரவு 10 மணி இருக்கும். ஆதித்யனின் கார் சீதாவின் பொட்டிக்கின் வழியே சென்றது. ஆதித்யனின் கண்கள் அவனையும் மீறி அவளது பொட்டிக்கின் மேல் விழுந்தது. அவளது பொட்டிக் திறந்திருந்தது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சீதாவின் பொட்டிக் இயங்காது. ஆனால் இன்றோ திறந்திருக்கிறதே என்று யோசித்த ஆதித்யன் தன் சாரதியை சீதாவின் பொட்டிக்கின் முன் காரை நிறுத்தச் சொன்னான். காரிலிருந்து இறங்கியவன் பொட்டிக்கிற்குள் சென்றான். வேலையாட்கள் யாரும் இன்றி பொட்டிக் வெறுமையாக இருந்தது. அதை கவனித்துக் கொண்டே சீதாவின் அறைக்குள் நுழைந்தான் ஆதித்யன். ஆனால் அவள் அங்கு இல்லை. சீதாவின் கார் பொட்டிக்கின் வழியில் இருந்ததை ஆதித்யன் பார்த்தான். ஆனால் சீதா இங்கு இல்லையே யோசித்தான் ஆதித்யன். சீதாவின் மேசையில் இருந்த லேப்டாப்பில் சிசிடிவி ஃபுட்டேஜஸை பார்த்தான் ஆதித்யன். அவளது டிசைனிங் ரூமில் இருந்தாள் என்பது சிசிடிவியின் வழியே ஆதித்யன் கண்டுகொண்டான். டிசைனிங் ரூம் 2ஆம் மாடியில் இருந்தது. லிப்டின் வழியே 2வது தளத்திற்கு சென்றான் ஆதித்யன். டிசைனிங் ரூம் அடைக்கப்பட்டு இருந்தது. அனுமதியின்றி உள்ளே நுழைந்தான் அங்கு ஆதித்யன். அனுமதி கேட்கும் பழக்கமெல்லாம் அவன் வரலாற்றிலேயே இல்லையே. சீதா அந்த அறையில் ஹெட்போன் போட்டுக்கொண்டு காஃபி குடித்தவாறே புது மாடல் சோழி ஒன்றை ஒரு போர்டில் சார்ட் பேப்பரை வைத்து நின்றபடியே டிசைன் செய்து கொண்டிருந்தாள். அவளின் பக்கம் சென்றான் ஆதித்யன். அவனின் மூச்சு காற்று அவள் மேல் படும்படி நெருங்கி நின்றான். அவன் வந்திருப்பதை சீதா உணரவில்லை. அன்று அவள் புடவை கட்டி இருக்க அவளது கழுத்தில் ஆதித்யனால் ஏற்படுத்தப்பட்ட காயம் இருந்தது. இதில் குவித்து அவளது கழுத்தில் ஊதினான் ஆதித்யன். அதிர்ந்து திரும்பினாள் சீதா. ஆதித்யன் சீதாவின் பொட்டிக்குள் நுழைந்து கொண்டிருக்க, ஆனால் வாசுவோ அவனது வீட்டில், ஹாய் சாத்விகா, நான் உன்னை நாளைக்கு மீட் பண்ணலாமா என்று சாத்விகா இன்னருக்கு குறுஞ்செய்தி டைப் செய்துவிட்டு அனுப்பலாமா வேண்டாமா என்று அந்த மெசேஜையே பார்த்து கொண்டிருந்தான். வாசு தன் அறையில் படுத்தபடியே சாத்விகாவிற்கு மெசேஜ் அனுப்பலாமா வேண்டாமா என்று குறுஞ்செய்தியை டைப் செய்துவிட்டு பார்த்து கொண்டு இருந்தான். அந்த நேரத்திற்கு சஞ்சய் வாசுவின் எண்ணிற்கு அழைத்தான். மணி 10 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல எதுக்கு இவன் கால் பண்றான் என்றபடியே போனை அட்டன் செய்து காதில் வைத்தான் வாசு. சொல்லுடா என்று சலிப்பாக வாசு சொல்ல, என்ன மாம்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல என்று சஞ்சய் கேட்க, ஏன்டா நீ வேற கடுப்பேத்துற, நானே சாத்துக்கு மெசேஜ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கேன் என்று வாசு சொல்ல, சாத்துவா என்று இழுத்தான் சஞ்சய். அதான்டா சாத்விகா என்றான் வாசு. அட, சாத்விகாவுக்கு மெசேஜ் பண்ண நீங்க ஏன் மாம்ஸ் ஜர்க் ஆகுறீங்க என்று சஞ்சய் கேட்க, அவகிட்ட என் லவ் சொல்லணும், அதான் மீட் பண்ணலாமான்னு மெசேஜ் பண்ணணும்னு டைப் பண்ணிட்டு அப்படியே அத அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ கூப்பிட்டுட்ட என்று வாசு சொல்ல, லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அவ்வளவுதானே, இதுக்கு ஏன் மாம்ஸ் எவ்வளவு யோசிக்கிறீங்க, வீட்டை விட வெளியே வாங்க, இப்பவே லவ் சொல்லிடுங்க, உங்க வீட்டு முன்னாடிதான் நானும் சாத்விகாவும் இருக்கோம் என்று சஞ்சய் சொல்ல, பதறி எழுந்தான் சஞ்சய். என்னடா சொல்ற என்றபடியே அவன் அறையில் ஜன்னல் வெளியில் பார்த்தான் வாசு. சஞ்சயின் ஜீப்பில் சஞ்சயும் அவனது பக்கத்தில் சாத்விகாவும் இருந்தனர். சாத்விகா உன் கூட எப்படிடா என்று வாசு கேட்க, ராகவன் அண்ணாட்ட ஏதோ ஃபைல்ல சைன் வாங்கணும்னா சாத்விகா எனக்கு போன் பண்ணனாங்க. நானும் போனேன். ஃபைல வாங்கிட்டு, வாசு மாம்ஸ் உங்களை லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். உடனே உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் என்று சஞ்சய் சொல்ல, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, எல்லாரும் நான் தாண்டா அவகிட்ட சொல்லணும், நீ ஏன்டா சொன்ன என்றான் வாசு. இல்ல மாம்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு என்றான் சஞ்சய். ஐயோ முடியலடா சாமி, இரு வரேன் என்றபடியே ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்திருந்தவன் ட்ராக் சூட்டை அவசரமாய் எடுத்து போட்டுக்கொண்டு பட்டன் கூட போட பொறுமை இல்லாமல் ஹேங்கரில் இருந்த சட்டையை எடுத்து மடமடவென்று மாட்டிக்கொண்டு படிகளில் இறங்கி கதவை திறந்து வாசலுக்கு சென்றான் வாசு. சஞ்சயின் ஜீப்பிற்கு அருகில் சென்றான். அவனை பார்த்த சஞ்சயோ, என்ன மாம்ஸ் சட்டை பட்டன் கூட போட பொறுமை இல்லையா என்ன என்று சிரித்தபடியே கேட்க, அவனை தாண்டி அவன் பக்கத்தில் இருக்கும் சாத்விகாவை பார்த்தான் வாசு. இறுக்கமான முகத்தோடு அமர்ந்திருந்தாள் சாத்விகா. மாம்ஸ் என்று
அவனின் முன்னே கையை ஆட்டினான் சஞ்சய். "அம், இன்னாங்க ஜீப் கீ, போய் பேசுங்க, ஆல் தி பெஸ்ட்" என்று வாசுவின் கையில் ஜீப் சாவியை கொடுத்துவிட்டு இறங்கினான் சஞ்சய். சஞ்சய் கொடுத்த சாவியை வாங்கியவன் பக்கத்தில் இருக்கும் பார்க்கிற்கு சாத்விகாவை அழைத்து சென்றான் வாசு. இருவருக்குள்ளும் 10 நிமிட அமைதி. பிறகு பேச ஆரம்பித்தான் வாசு. "சாத்விகா, சஞ்சய் சொன்னதை பத்தி என்ன நினைக்கிற நீ?" என்று வாசு கேட்க, "உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன்" என்றாள் சாத்விகா. "தேங்க்ஸா?" என்று வாசு அவளை பார்க்க, "ம், என்னோட பர்த் சீக்ரெட் உங்களுக்கு தெரியும்னா நினைக்கிறேன். என்னை பெத்தது ஒருத்தர், வளர்த்தது ஒருத்தர். நான் பிறந்ததும் என்னோட அப்பாட்ட என்னை விட்டுட்டு லதாமா போயிட்டாங்க. சௌந்தர்யம்மா தான் என்னை வளர்த்தாங்க. எனக்கு என் அண்ணா ராகவன்னா ரொம்ப பிடிக்கும். பட் அவர் என்கிட்ட பேசவே மாட்டாரு. அவர் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அவர் கூட பேசணும் பழகணும்னு தான் அந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தேன். எனக்கு கல்யாணம் ஆகிற வர ஓகே, பட் என் கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் கூட பேச முடியுமான்னு தெரியல. ரொம்ப கவலையா இருந்தது. நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு சஞ்சய் சொன்னதும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. உங்களை கல்யாணம் பண்ணிட்டா என் அண்ணனை பார்த்துட்டே இருக்கலாம்ல, அவர் கூடவே லைஃப் லாங் டிராவல் பண்ணலாம்ல என்று சாத்விகா கண்கள் மின்ன சொல்லி முடிக்க, அப்போ என் லவ் நீ அக்செப்ட் பண்ணுற, ஐ எம் கரெக்ட் என்று வசு கேட்க, எஸ் என்றால் சிரித்தபடியே சாத்விகா. ராகவனிக்காக மட்டும்தான் என் லவ் அக்செப்டடா என்று வாசு பாவமாய் கேட்க, அவனின் கைகளை பிடித்த சாத்விகா அவனின் பக்கம் திரும்பி அமர்ந்து, உங்க இன்ஸ்டால நீங்க போடுற போஸ்டுக்கெல்லாம் மீனுன்ற ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் எல்லாம் லைக் போடுவாளே, அவ டெய்லியும் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புவாளே, அத ஓபன் பண்ணி பார்த்திருக்கீங்களா என்று சாத்விகா கேட்க, ம், ஐ லவ் யூன்னு இந்த ஒரு மெசேஜ் மட்டும் டெய்லி வந்துட்டே இருக்கும். ஃபேக் ஐடியா இருக்குன்னா நானும் அதை பெருசா கண்டுக்கிறது இல்ல என்று வாசு சொல்ல, அந்த மீனு இந்த சாத்விகா தான் என்று கண்களை சிமிட்டிக் கொண்டே அவள் சொல்ல, ரியலி என்றான் வாசு. எஸ், ரியலி, நான் தான் அந்த சாத்விகா. எனக்கு உங்களை பிடிக்கும். உங்களோட துரு துரு பேச்சு, துரு துரு நடவடிக்கை, உங்களோட அந்த அமைதி, ராகவன் அண்ணா கிட்ட நீங்க காட்டுற அந்த உண்மையான நட்பு, இது எல்லாமே பிடிக்கும். பட் எப்படி இதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு முன்னாடியே நீங்க உங்க லவ்வ என்கிட்ட சொல்லிட்டீங்க. சொல்லிட்டீங்க அப்படிங்கறத விட சஞ்சய் மூலமா எனக்கு தெரிஞ்சிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கு உங்களை பிடிக்கும். ஐம் ஆல்சோ லவ் யூ என்று சாத்விகா சொல்ல, இதை வாசு எதிர்பார்க்கவில்லை. கொஞ்சம் அதிர்ந்துதான் போனான். ராகவனுக்காக என்ன நீ லவ் பண்ணலையே என்று வாசு திரும்பவும் கேட்க, சத்தியமா இல்ல, நான் உங்களை பிடிச்சதான் ஐ லவ் யூ சொல்றேன், பட் அண்ணனுக்காகவும் தான் என்று வாசுவிடம் சாத்விகா சொல்ல, அப்பாடா, எப்படி உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கு நீ ஓகே சொல்லி, இதெல்லாம் யோசிக்கவே மலை போல இருந்தது. எப்படியோ சூப்பரா சிம்பிளா என்னோட லவ் ப்ரப்போசல் முடிஞ்சிருச்சு. ஐ லவ் யூ சோ மச் என்று சாத்விகாவை அணைத்து கொண்டான் வாசு. இதை சாத்விகா எதிர்பார்க்கவில்லை. கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாள். பிறகு அவனை அவளும் அணைத்துக் கொண்டாள். வாசுவின் வீட்டின் முன்னே அந்த வீட்டின் படிக்கட்டில் டஸ்கியோடு பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தான் சஞ்சய். டஸ்கி வாசுவின் வீட்டு ராஜபாளைய நாய். என்ன டஸ்கி, போன உன் முதலாளிய ஆளை காணோம், இப்போதைக்கு வரமாட்டாரு போலையே என்று சஞ்சய் சொல்ல, ஆமா என்பது போல் தலையாட்டியது டஸ்கி. அடுப்படிக்கு தண்ணீர் அருந்துவதற்கு தண்ணீர் பாட்டிலோடு அவள் அறையிலிருந்து வெளியில் வந்த திவ்யாவோ சஞ்சய் வாசலில் அமர்ந்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு, சஞ்சய் எப்படி இங்க என்றபடியே சஞ்சயை நோக்கி வந்தாள் திவ்யா. உன் முதலாளி கூட ஓகேதான், ஆனா உங்க வீட்டுல ஒரு ராட்சசி இருக்காளே திவ்யா, என்ன சுத்தல விடுறாடா. ஐ லவ் யூன்னு 3 வார்த்தை, அத சொல்ல அவளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணலாம்ல என்று சஞ்சய் டஸ்கியிடம் சொல்லிக் கொண்டிருக்க, டஸ்கியோ மேலே பார்த்து குளித்தது. நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்னோட மேல பார்த்து குளிச்சிட்டு இருக்க என்றபடியே சஞ்சய் மேலே பார்க்க, அங்கு கைகளை கட்டியபடியே சஞ்சயை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் திவ்யா. நான் உனக்கு ராட்சசி, என்ன பார்த்தா ராட்சசி மாதிரியா இருக்கு
என்று சஞ்சயின் காதை திருகினாள் திவ்யா. சஞ்சய் ஆ வலிக்குதுடி என்றபடியே எழுந்தான். என்ன ராட்சசின்னு அவனு சொல்லிட்டு இருக்கான், நீயும் அதை கேட்டுட்டு இருக்க டஸ்கி, நீயும் அவன் கூட சேர்ந்துட்டியா என்று டஸ்கியை பார்த்து திவ்யா கேட்க சஞ்சயின் பின்னே ஒழிந்து கொண்டது டஸ்கி. வயலாத ஜீவனை திட்டுறவங்களையெல்லாம் ப்ளூ கிராஸ்ல சொல்லி ஜெயில தள்ளுறாங்களாம் என்று சஞ்சய் சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த டைம்ல என் வீட்டு வாசல்ல நீ என்ன பண்ற என்று திவ்யா கேட்க, இந்த நேரத்துல உன் வீட்டு வாசல்ல நிக்கிறேன்னா ரீசன் என்னவா இருக்கும், லவ் தான் என்று சஞ்சய் சொல்ல புருவம் சுருங்க அவனை பார்த்தாள் திவ்யா. அந்த நேரம் பார்த்து சஞ்சயின் கைபேசி அலறியது. கீதா தான் அழைத்திருந்தாள். கீதா சஞ்சயின் கல்லூரி தோழி. கீதா நல்ல மாடனான ஒரு பெண். அவளை திவ்யாவும் பார்த்திருக்கிறாள். கீதாவின் அழைப்பை பார்த்ததும் அழைப்பை அட்டன் செய்து காதல் வைத்த சஞ்சய், சொல்லு கீதா, இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்க என்று சஞ்சய் கேட்க, தூக்கம் வரல அதான் என்றாள் கீதா. ஓ அப்படியா என்றான் சஞ்சய். சஞ்சய், நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும் என்றாள் கீதா. கேளு என்றான் சஞ்சய். நீ யாரையாவது லவ் பண்றியா என்று கீதா கேட்க, ஆமா லவ் பண்றேன், ரொம்ப டீப்பா ஒருத்திய லவ் பண்றேன் என்று சஞ்சய் திவ்யாவை பார்த்து கொண்டே சொல்ல மறுமுனையில் அமைதி. கீதா லைன்ல இருக்கியா பேபி என்று சஞ்சய் கேட்க, பேபி என்று தனக்கு தானே முணுமுணுத்து கொண்டாள் திவ்யா. இருக்கு, அவளும் உன்னை லவ் பண்றாளா என்று கீதா கேட்க, அவளும் என்ன லவ் பண்றாளா அப்படின்னு கேட்டா பண்றாதான், ஆனா இன்னும் சொல்ல மாட்டேறா என்று சஞ்சய் சொல்ல, ஓ ஓ அப்படியா, ஓகே ஓகே, நாளைக்கு நம்ம எப்பவும் மீட் பண்ற அந்த இடத்துல மீட் பண்ணுவோமா என்று கீதா கேட்க, மீட் பண்ணலாமே என்றான் சஞ்சய். ஓகே சஞ்சய், பாய், குட் நைட், லவ் யூ என்று சொல்லி அலைபேசியின் உரையாடலை முடித்தாள் கீதா. சஞ்சயும் அலைபேசியின் அழைப்பை துண்டிக்க, யார் போன்ல என்றாள் திவ்யா. உனக்கு தெரியாதா என்றான் சஞ்சய். கீதாவா என்றாள் திவ்யா. ஆமா கீதாவே தான் என்றான் சஞ்சய். நைட்லாம் அவ உனக்கு போன் பண்ணுவாளா, அதுவும் இந்த டைம்ல என்று திவ்யா கேட்க, எப்பாவது தூக்கம் வரல, நைட் வாக் போகணும் அப்படின்னா கூப்பிடுவா, ரொம்ப நேரம் பேசுவோம், அப்படியே நைட் வாக் எல்லாம் போகும் என்று சஞ்சய் சொல்ல, அவ உன்னை லவ் பண்றேன்னு அன்னைக்கு ஆபீஸ்ல சொன்னாலே, அப்புறம் ஏன் அவ கூட நீ பேசுற, அவாய்ட் பண்ண வேண்டியது தானே என்று திவ்யா கேட்க, லூசா நீ, அவ என்ன லவ் பண்றா அப்படிங்கிறதுக்காக நான் ஏன் அவளை அவாய்ட் பண்ணணும், அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்ட், சோ அவளை நான் அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல என்று சஞ்சய் சொல்ல, நீ அவ கூட பேசுறதும் டைம் ஸ்பெண்ட் பண்றதும் அவளோட லவ் என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும் என்று திவ்யா சொல்ல, நானும் தான் அவனை லவ் பண்றேன், நம்ம 2 பேரும் ஆபீஸ்ல வீட்ல அப்படின்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம், பேசுறோம், சிரிக்கிறோம், நீயும் என் லவ் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கியா, நான் வேண்டாம், என் லவ் வேண்டாம்னு நினைச்சா வேலைக்கு போயிருக்கலாமே என்று சஞ்சய் கேட்க, பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியா இருந்தாள் திவ்யா. மேடம், ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், அமைதியா இருந்தா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் என்று சஞ்சய் கேட்க, நான் உன்னை விட்டு விலகி போயிட்டா நீ என்ன பண்ணுவ சஞ்சய் என்று சஞ்சயின் கண்களை ஆள பார்த்து திவ்யா கேட்க, அவளின் அருகில் சென்று திவ்யாவின் காதடிகள் குனிந்த சஞ்சய், திவ்யா இல்லைன்னா கீதா என்றான் சிறு புன்னகையோடு. சியூ, நான் இல்லைன்னா கீதாவா என்று அவனை திவ்யா கோவித்துக் கொள்ள, ஹே, கோபத்துல கூட அழகா தாண்டி இருக்க என்று சஞ்சய் சொல்ல அவனை முறைத்தாள் திவ்யா. அவளின் முகத்தை சட்டென்று தன் 2 கைகளிலும் ஏந்திய சஞ்சய், நீ என்ன வேண்டான்னு சொன்னான், என் காதல வேண்டான்னு சொன்னான், உன்னை நினைச்சிட்டே நீ இல்லைங்கிற வழிய ஏத்துக்கிட்டே என்னால வாழலாம் முடியாது, இந்த சஞ்சய் லேட் சஞ்சய் ஆயிடுவான், தட்ஸ் ஆல் என்று சஞ்சய் சிரித்து கொண்டே சொல்ல, இதை கேட்ட திவ்யாவின் விழிகளை தாண்டி அவளின் கண்ணீர் வழிந்தோட, எதுக்கடி கண்ணிலிருந்து கண்ணீர் எல்லாம் வருது என்றான் சஞ்சய். நத்திங், ஒண்ணும் இல்ல என்றாள் திவ்யா. அதற்குள் வாசுவும் சாத்விகாவும் ஜீப்பில் வந்து விட்டனர். வாசுவும் சாத்விகாவும் புன்னகையோடு ஜீப்பில் இருந்து இறங்கி வர, ஆனா எந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க என்றாள் அவர்களை பார்த்து திவ்யா. சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ரைடு
என்றான் வாசு. எந்த நேரத்திலயா? ரைடா? நடக்கட்டும் நடக்கட்டும் என்றாள் திவ்யா சிரித்தபடியே. ஏனென்றால் வாசு சாத்விகாவை விரும்பும் விஷயம் திவ்யாவிற்கும் அரசல் புரசலாக தெரியும். சரி சரி, டைம் ஆயிடுச்சு சஞ்சய், சாத்விகாவை கூப்பிட்டுட்டு கிளம்பு, மார்னிங் பாப்போம் என்று வாசு சொல்ல, மாம்ஸ் இப்போ கிளம்புறேன், நாளைக்கு 7 ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய ட்ரீட் வேணும் என்று சஞ்சய் சொல்ல, சரி கிளம்புடா என்று சொன்னான் வாசு. சஞ்சய் சாத்விகா இருவரும் கிளம்பிவிட்டனர். அப்பா எந்திரிச்சாருன்னா இந்த நேரத்துல ஏங்க நிக்கிறீங்கன்னு திட்டுவாரு, அல்ல போலாவா என்று வாசு சொல்ல, சரிதான் என்றாள் திவ்யா சிரித்தபடியே. சீதாவின் பொட்டிக்கல். மூச்சு காத்துப்படும் தூரத்தில் சீதாவை நெருங்கி நின்றான் ஆதித்யன். அதிர்ந்துதான் போனாள் சீதா. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க, என்ன வேணும் உனக்கு என்று சீதா ஆதித்யனை பார்த்து கேட்க, அவளை மேலிருந்து கீழாக பார்த்த ஆதித்யனும், யாரும் இல்லாத கடையில நீ மட்டும் தனியா என்ன பண்ணிட்டு இருக்க என்றான் ஆதித்யன். நான் என்ன பண்ணா உனக்கு என்ன, இது என்னோட பொட்டிக், நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு கேட்க நீ யார் என்று சீதா கேட்க, கரெக்ட் தான், நீ என்ன பண்ணா எனக்கு என்ன, அத கேட்க எனக்கு என்ன உரிமை இருக்கு என்று சொன்ன ஆதித்யன், அப்புறம் உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன், நேத்து நம்ம 2 பேர்த்துக்குள்ள நடந்த அந்த விஷயத்த உங்க அண்ணன்கிட்ட சொல்லல போல என்று ஆதித்யன் கிண்டலாக சீதாவிடம் கேட்க, நான் சொல்லி இருந்தேன்னா இந்நேரம் உன்னை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும் என்றாள் சீதா. அட, உங்கன்னா அவ்வளவு பெரிய ஆளா என்ன, இருக்கட்டும் இருக்கட்டும் என்று சொன்ன ஆதித்யன் அங்க இருந்த ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டான். இது என்னோட போட்டி, கெட் அவுட் என்றாள் சீதா. உன்னோட நானும் சேர்ந்த பிறகு உன்னோட எல்லாமே என்னோடது தானே, பிரிச்சு பேசினா எப்படிமா என்றான் ஆதித்யன். இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்றாள் சீதா. நான் மனுஷன்னு சொல்லவே இல்லையே என்றான் ஆதித்யன். இப்போ எதுக்கு இங்க வந்த, உனக்கு என்ன வேணும், ப்ளீஸ் கெட் அவுட் என்று சீதா சொல்ல, பாடுறா, முன்னாடி கோபமா என்கிட்ட பேசின இதேவாய் இப்ப பாவமா பரிதாபமா கெட் அவுட்னு கெஞ்சுது என்று ஆதித்யன் சொல்ல, சீதா அமைதியானாள். அமைதியான சீதாவை பார்த்த ஆதித்யன் நாற்காலியிலிருந்து எழுந்து சீதாவின் பக்கம் வந்தான். என்ன பார்த்து என்ன சொன்ன, கெட் அவுட், உன்னோட வாழ்க்கையை விட்டு நான் அவ்வளவு சீக்கிரமா வெளியே போக மாட்டேன். என்னால உன் மனசுல ஏற்பட்ட காயத்தை ஆத்த முடியாம மருந்து போட முடியாம தவிச்சிட்டு இருக்க, அந்த வலியெல்லாம் மறக்கத்தான் பொட்டிக்க திறந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பேசின பேச்சுக்கு இது பத்தாதடி, இன்னும் அனுபவிப்ப, see you soon, உனக்கு நிறைய விஷயத்த நான் காட்டுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் ஆதித்யன். சீதாவின் மனதில் பாரம் கூடிக்கொண்டது. தப்பையும் பண்ணிட்டு நான் சொன்னதை மட்டும் தான் தப்புன்னு என் மேல பழிய போட்டுட்டு போறான். ஆதித்யா, நான் நினைக்கிறது மட்டும் நடந்துருச்சுன்னா நீ பண்ணின தப்புக்கு நான் தண்டனை கொடுப்பேன்டா, நீ சித்திரவதை அனுபவிப்ப என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டவள் அரண்மனைக்கு கிளம்பிவிட்டாள். அடுத்த நாள் காலையில் ருத்ரமூர்த்தி சஞ்சய் இருவரும் அலுவலகத்துக்கு கிளம்ப வரவேற்பறையில் நின்றனர். மதுவும் கிளம்பி தன் கைப்பையோடு வரவேற்பறைக்கு வந்தாள். அவளை பார்த்த ருத்ரமூர்த்தியோ, எங்கம்மா கிளம்பிட்ட என்றார். வேலைக்கு மாமா என்றாள் மது. இன்னும் 1 வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வேலைக்கு போலாமே என்று ருத்ரமூர்த்தி சொல்ல, இல்ல மாமா, சும்மா வீட்டுல இருக்க பிடிக்கல அதான் என்றாள் மது. ஓ சரிம்மா என்றார் ருத்ரமூர்த்தி. அண்ணி வாங்க, உங்க ஆபீஸ்ல நான் உங்களை டிராப் பண்றேன் என்றான் சஞ்சய் மதுவை பார்த்து. இல்ல சஞ்சய், என்கிட்ட ஸ்கூட்டி இருக்கு, நான் அதுலயே போயிடுறேன், ஸ்கூட்டி அபார்ட்மெண்ட்ல இருக்கு, என்ன அபார்ட்மெண்ட் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா என்று மது கேட்க, ஓகே அண்ணே வாங்க என்று சஞ்சய் மதுவை அழைத்து சென்றான். சஞ்சயோடு காரில் சென்று அபார்ட்மெண்டில் இறங்கிய மது, சஞ்சய், உங்க அண்ணனை காலையில இருந்து நான் பார்க்கல, அவரு எங்க என்று மது கேட்க, அண்ணனுக்கு வேலை இருக்குன்னு காலையிலேயே கிளம்பி போயிட்டாரு நீ என்று சஞ்சய் சொல்ல, ஓ சரி நான் வரேன் என்று சொன்ன மது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு தன் வேலை செய்த பழைய அலுவலகத்திற்கு கிளம்பினாள். பிக்னிக் சென்ற போது ராகவன் மீது மதுவும் மதுவின் மீது ராகவனும் சாய்ந்து அமர்ந்திருந்த போட்டோவை மாயா லதாவிற்கு அனுப்ப, அதை பார்த்த லதாவோ, இனி இவ்வளவு சும்மா விட்டா அவ்வளவுதான்
நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்து நம்மளையே ஆட்டி வைப்பா. அதனால சீக்கிரம் இவளுக்கான மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணணும் என்று நினைத்தவள் தரகரை வரவழைத்து மதுவிற்கான மாப்பிள்ளையை தேடிக் கொண்டிருந்தார். இனி என்னவெல்லாம் நடக்கும், நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாளை பார்ப்போம். நன்றி.